ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? அந்த காலத்தில் வந்துட்டு நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்துட்டு அந்த சத்தான பொருள் எதுவும் சரியான முறையில் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன கிடைக்குதோ சத்தான பொருள் அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு நம்ம லைஃப்பை ஓட்டிகிட்ருக்கோம். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இப்போ கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்துட்டு பார்த்தா ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கும். சரிங்களா? ரொம்ப அதாவது ஒல்லியாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கர்ப்பம்னு தெரிஞ்சிச்சுனாவே வந்து சாப்பாடு நல்லா சாப்பிடணும். சரிங்களா? அவங்க வந்துட்டு இவ்வளோ நாள் ஒரு ஆள் சாப்பாடு சாப்பிட்டாங்க, இனி கர்ப்பம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் 2 ஆள் சாப்பாடு வந்து அவங்க சாப்பிட்டே ஆகணும். எதுக்கு நான் வந்து சொல்கிறேன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு சாப்பாடு வந்து குழந்தைக்கு, ஒரு சாப்பாடு உங்களுக்கு. நீங்கள் 2 ஆள் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்கள் 2 பேத்துக்கு போய் சேரும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு எனக்கு அது சாப்பிட பிடிக்கல, எனக்கு இது சாப்பிட பிடிக்கல அப்படின்னு எதையுமே ஒதுக்கக்கூடாது. எல்லாமே சாப்பிடணும். சரிங்களா? இதான் மெயினான விஷயம். சரிங்களா? நல்ல பழம்லாம் சாப்பிடணும், நல்ல கீரைகள்லாம் சாப்பிடணும். வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கீரை சாப்பிட்டே ஆகணும். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு அவங்க டாக்டர்ஸ்கிட்ட வந்து செக்கப் பண்ண போகிறப்ப அவங்க மாத்திரை மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. அதை வந்துட்டு கரெக்டாக சாப்பிடணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இரும்பு சத்து மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இது இரும்பு வாடை அடிக்குது, மோஷன் போகிறப்ப கருப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மாத்திரையை வந்து ஒதுக்கிடுறாங்க. தயவு செஞ்சு கர்ப்பமாகி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த இரும்பு சத்து மாத்திரையை ஒதுக்காதீங்க. சரிங்களா? அது கருப்பாக மோஷன் போகிறது என்னன்னா, நீங்கள் மாத்திரை சாப்பிட்றப்ப அது சிகப்பு கலரில் இருக்கும். அது உங்கள் உடம்புல போய் அது செட் ஆகி உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் அந்த மாத்திரையோட பவர் போயிட்டு பின்னாடி அது வந்து திரவமாக உங்களுக்கு வெளியில் வருது. சரிங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மாத்திரை வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த கருப்பு கலரில் மோஷன் போகும். நிறைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து இது தெரிய மாட்டேங்குது. இரும்பு சத்து மாத்திரை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய கரு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பெண் பிள்ளைங்க வந்து ரத்தம் ஊறக்கூடிய பொருளை வந்து அதிகம் உடம்புல சேர்த்துக்கணும். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ரத்தம் இருந்ததோ அதை விட ஒரு 4-5 மடங்கு இனிமேல் ரத்தம் உங்கள் உடம்புல கூடுறதுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? உங்கள் உடம்புல எந்த அளவுக்கு ரத்தம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தை வந்து நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது அவங்க எப்பப்போ செக்கப்புக்கு வர சொல்கிறாங்களோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் போயிடணும். ஏன்னா நீங்கள் 10 மாதம் சுமக்க போகிற குழந்த எந்த ஒரு குறையும் இல்லாமல் பிறக்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அவங்க எப்பப்போ செக்கப்புக்கு வர சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த செக்கப்புக்கு நீங்கள் போயே ஆகணும். சரிங்களா? அடுத்தது எதுக்கு நான் வந்து இது வந்து சொல்கிறேன்னா, வந்துட்டு உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்துட்டு கண் அந்த சம்மந்தமாக, அடுத்து காது சம்மந்தமாக, இல்லை மூளை சம்மந்தமாக, இல்லைன்னா உடல் வளர்ச்சி கம்மியாக, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்கள் குழந்தைக்கு வராமல் இருக்கணும்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்த்தான குழந்தை கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மாதமாக இருக்கையிலே 1 மாதம் 2 மாதம் தான் இருக்கும். அதுக்கவங்களையும் என்னால் குனிய முடியல, என்னால் நிமிர முடியல அப்படின்ட்டு இப்போ இருக்க ட்ரெண்டிங் கேர்ள்ஸ்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நீங்கள் கர்ப்பமாக இவ்வளோ நாள் வெறும் ஆளாக இருந்தீங்க, இப்போ ஒரு குழந்தை கருவை சுமக்குறீங்க. அப்போ அந்த கருவை சுமக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து உங்கள் உடம்புல காட்டும். எல்லாத்தையும் சகிச்சு உங்கள் குழந்தைய நல்லபடியாக உங்கள் வயிற்றில் கருவில் சுமக்கணும். சரிங்களா? இதுதான் மெயினான விஷயம்.
சரிங்களா? எனக்கு அங்கே வலிக்குது, எனக்கு இங்கே வலிக்குதுன்ட்டு போய் சொல்லண்டு உட்காரக்கூடாது. நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நல்லா சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்லா ஆரோக்கியமாக நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது, சரிங்களா? நீங்கள் மனசு கஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் குழந்தையும் அதை நினச்சி கஷ்டப்படும். ஏன்னா அதோட உணர்ச்சி உங்கள் குழந்தைக்கு நல்லா தெரியும், சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு புதுசாக கல்யாணம் ஆன பெண்கள் நான் சொன்ன இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்த்தான எந்த ஒரு குறையும் இல்லாத நல்லா வெயிட்டு கூடிய, அதாவது ஒரு நார்மலாக ஒரு குழந்தை 3.5 கிலோ வெயிட் இருக்கணும். உங்கள் குழந்தை நல்ல வெயிட்டோட 3.5 கிலோ ஆரோக்கியமான குழந்தையா உங்களுக்கு வேணும்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான குழந்தை உங்கள் கையில் கிடைக்கும், சரிங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.